ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கு உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த நாளும் ஆசீர்வாதமான நாள், புதிய நாள், பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நாள். உங்களுக்காக தேவன் அற்புதங்களை செய்து உங்கள் ஜெபங்களுக்கு பதில் அளித்து கொண்டே இருக்கிறார் அப்படின்றத நினைவுபடுத்திக்கிற ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதுக்காக நன்றி செலுத்துவோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். God has answered for the very prayer that you have been praying for. நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த ஜெபத்திற்கான பதிலை ஆண்டவர் கொடுத்துட்டார் அப்படின்றது தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வசனத்துல படிக்கும் பொழுது பேதுரு பின்னும் கதவை தட்டி கொண்டிருந்தான் அப்படின்ற வசனத்தை தான் படிக்கிறோம். அதற்கு முன்பதாக என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, பேதுருவை கைது செய்து சிறைச்சாலையில வச்சு காவலுக்கு 2 காவல்காரர்களை வச்சு 4 அடுக்கு பாதுகாப்பு, 4 வாசல்களுக்குள்ள அவனை பூட்டி காவலில் வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சபையார் யாவரும் பேதுருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவனுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தேவதூதன் தோன்றி பேதுருவை எழுப்பி 4 காவலையும் தாண்டி வெளியில வந்து விடுதலை அடையும்படிக்கு ஒரு பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல செஞ்சிருக்கிறார். அதுக்கப்புறம் பேதுரு என்ன செய்யறாருன்னா, சபையார் இருந்த யோவான் மார்க் வீட்டுக்கு போய் கதவை தட்டுகிறார். அந்த நேரத்தில் ஒரு சின்ன பெண் ரோதை வந்து கதவு கிட்ட வந்து நிற்கும் பொழுது பேதுருடைய சத்தத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவன் மேலே போய் மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறார், இந்த மாதிரி பேதுரு வந்து முன்னாடி நிற்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் அந்த சின்ன பொண்ணை திட்டுறாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, பிதற்றுகிறாய் அப்படின்னு சொல்றாங்க. அதோட அவங்க நிற்கல, அது பேதுருவா இருக்காது, பேதுருவுடைய தூதனா இருக்கும் அப்படின்னு சொல்லி தூதன் மேல கூட விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் பேதுரு வெளியே வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையோ ஒரு பார்வையோ அவங்களுக்கு இல்லை. இருந்தாலும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் மீண்டும் பேதுரு தொடர்ந்து கதவை தட்டி கொண்டே இருந்த பொழுது அவர்கள் எல்லாம் இறங்கி வந்து கதவை திறந்து பார்த்த உடனே பேதுருவை பார்த்து ரொம்ப பிரமிப்பாய் ஆச்சரியப்பட்டு அவர்கள் பிரமித்தார்கள். எல்லோரும் பேதுருவுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். பேதுரு வந்து கதவை தட்டும் பொழுது அது வந்து பேதுருவாக இருக்காது, பேதுருடைய தூதனா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒவ்வொரு தாட்ஸ்ல ஒவ்வொரு சிந்தையில என்னென்னமோ சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. ஆனால் ஒருத்தரும் போய் கதவை திறக்கல. கதவை திறந்தாதானே தெரியும் பேதுரு அங்கே நிற்கிறார் அப்படின்னு. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கும் அதை தான் சொல்கிறார், கதவை திறந்து பார் என்று சொல்கிறார். இன்றைக்கு கதவு என்பது நம்முடைய கண்களாக இருக்கிறது. கண்களை திறந்து பாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அதனுடைய பதில்கள் உங்களுடைய கதவை தட்டி கொண்டிருக்கிறது, உங்களுடைய வாசல் அருகே நிற்கிறது. உங்கள் கண்களையும் உங்கள் கதவுகளையும் திறந்து பார்த்தால்தான் அதற்கான பதிலை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஜெபத்திற்கான சொல்யூஷனை நீங்கள் பார்க்க முடியும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பதில் அளித்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். ஆகவே கதவை திறக்க முடியாத அளவுக்கு, மனக்கண்களை திறக்க முடியாத அளவுக்கு பல யோசனைகள், பல சந்தேகங்கள், பல அவிசுவாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவைகள்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கதவை திறந்து பாருங்கள். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தருணங்களை நீங்கள் கண்களை திறந்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பலனை, ஆசீர்வாதத்தை, கிருபையை, தேவனுடைய வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் கண்களை திறந்து பார்க்கணும். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க, ஆனால் அதற்கு பதில் அளிக்கப்பட்டிருக்கிறதுன்றதை எப்படி நீங்கள் பார்க்க முடியும்னா, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற காரியங்களை எதிர்கொள்ளும் பொழுது உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கும் தேவன் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் அளித்திருக்கிறார். அவைகள் எல்லாம் உங்கள் கதவை தட்டி கொண்டு இருக்கிறது. கதவையும் கண்களையும் இன்றைக்கு திறந்து பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். God wants to tell you today to go and open the door. இன்றைக்கும் உங்கள் கண்களையும் கதவுகளையும் திறக்கும்படிக்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்கள் ஜெபங்கள் பதிலளிக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் அற்புதமாய் ஜெபங்களுக்கு பதில் அளித்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார். இன்றைக்கும் அற்புதமான கதவுகள், அற்புதமான வழிகள் உங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.